Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராஜேஷ்குமாரின் மூடு பனி நிலவு அத்தியாயம் 9. சிவப்பிரகாசம் உறைந்து போய் நின்றிருந்த யமுனாவை பார்த்து மறுபடியும் இறைந்தார். சொல்லுமா, உனக்கு இப்படிப்பட்ட ஒரு முறை மாப்பிள்ள உறவு இருக்கிறத எங்கிட்ட ஏன் சொல்லலை? யமுனாவின் பெரிய விழிகளில் நீர் நிரம்பி கனத்து பளபளத்தது. அது மாமா. சொல்லு. மருந்தது மாமா, ஆனால் உங்கள் மகன்கிட்ட சொல்லியிருக்கேன். சிவப்பிரகாசத்தின் முகத்தில் இப்போது சட்டென்று ஒரு மாற்றம். பொங்கிய பாலில் நீர் தெளிக்கப்பட்ட தினுசில் கோபத்தின் உக்ரம் குறைந்தது. அகிலுக்கு இந்த விஷயம் தெரியுமா? தெரியும் மாமா. இப்படி ஒரு கிரிமினல் முறை மாப்பிள்ளை இருக்கிறது எங்கள் அப்பாவுக்கு தெரிய வேண்டான்னு அவர் தான் சொன்னார். ஓஹோ, இது அவனோட வேலை தானே? திலகவதி யமுனாவுக்கு சப்போர்ட் செய்து பேசினார். உங்கள் பையன் அப்படி சொல்லி வச்சுருக்கும்போது மருமக எப்படி வாயை திறப்பா? இருந்தாலும் சொல்லியிருக்கலாம். இப்போ எவ்வளோ அசிங்கம் பார்த்தியா? வெள்ளிக்கிழமையும் அதுவுமா ஒரு குடிகாரன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் நம்ம வீட்டு வாசப்படியே மிதிக்கலாமா? வயசு பொண்ணுங்க இருக்கிற வீட்டில் அவனோட சாராய பார்வை படலாமா? சிவப்பிரகாசம் பொரிந்து கொண்டிருக்கும் போதே காம்பவுண்ட் கேட்டுக்குள் கார் நுழைந்து போர்ட்டிகோவில் மௌனமாயிற்று. தங்கவர்ண ஸ்வீட் பாக்கெட் அட்டை பெட்டியோடு அகில் காரிலிருந்து கீழே இறங்கினார். சந்தோஷம் தத்தளிக்கும் முகத்தோடு போர்ட்டிகோ படிகளை நோக்கி போனவர் படிகளில் இறுகிய முகங்களோடு நின்றிருந்த எல்லாரையும் பார்த்து ஸ்லோ மோஷனில் முகம் மாறினார். என்ன எல்லோரும் வாசலுக்கே வந்துட்டீங்க? எனிதிங் ராங்? யாரோட முகம் சரியில்லையே? எல்லோரும் மௌனம் காக்க யமுனா மட்டும் அழுகையை அடக்கி கொண்டு பேசினார். எனக்கு இந்த சத்தியமூர்த்தி வந்திருந்தான். யார்? உனக்கு முறமாப்பிள்ளைன்னு ஒருத்தன் சொன்னி? அவனே தான். ஜெயிலிருந்து வந்துட்டான் போல இருக்கு. வந்து ஏதாவது கலாடா பண்ணானா? சிவப்பிரகாசம் மகனின் தோளை தொட்டார். என்ன கேளுடா, நான் சொல்கிறேன். நல்ல நாளும் அதுவும் ஒரு குடிகார பையன் நம்ம வீட்டு வாசப்படியை மிதித்து பேசக்கூடாது எல்லாம் பேசிட்டு போயிட்டான். ஏண்டா, இப்படி ஒரு மோசமான முறை மாப்பிள்ளை யமுனாவுக்கு இருக்கிறது உனக்கு முன்னாடியே தெரியுமாமே? உண்மையா? ஆமாம். அதை ஏன் என்கிட்ட சொல்லலை? அப்பா அம்மா சொந்தம் பந்தம் எதுவும் இல்லாத யமுனாவை நான் காதலிக்கிறேன்னு சொன்னது முதல்ல கோவப்பட்டீங்க. கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன் நடம் பிடிச்சிங்க. அதுக்கப்புறம் யமுனாவை நேரில் பார்த்ததும் மனசு மாறி பச்சை கொடியை கையில் எடுத்தீங்க. அந்த சமயத்தில் தான் யமுனா ஜெயிலில் இருக்கிற தன்னோட முறமாப்பிள்ளையை பற்றி என்கிட்ட சொன்னான். உங்ககிட்ட இந்த உண்மையை சொல்லணும்னு என்னை கட்டாயப்படுத்தினான். நான் தான் சொல்லக்கூடாது தடை உத்தரவு போடுறேன். ஜெயிலுக்கு போகிற அளவுக்கு ஒரு மோசமான உறவு யமுனாவுக்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் அந்த நிமிஷமே நீங்கள் கையில் இருக்கிற பச்சை கொடியை கீழே போட்டுட்டு சிவப்பு கொடியை எடுத்துக்குவீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா உங்களுக்கு தான் ஜெயிலு, கோர்ட்டு, போலீஸுங்கிற வார்த்தைகளை பிடிக்காத. சிவப்பிரகாசம் ஒரு பெருமூச்சோடு அகிலை ஏறிட்டபடி தன் இடது கையின் சுட்டு விரலை உயர்த்தினார். இந்த பாரு, அந்த குடியார பையன் இந்த வீட்டு வாசப்படியை மிதித்தது இதுவே கடைசி தடவையாக இருக்கணும். இனிமேல் அவன் வரக்கூடாது. வரமாட்டான். நீ என்ன செய்ய போகிற? போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி. என்ன சொன்ன? போலீஸா? ஆம்பா. டே அகில், ஒரு விஷயத்தை மனசில் நல்லா பதிய வச்சுக்க. இந்த வீட்டுக்கு ஜெயிலுக்கு போனவன் மட்டும் இல்லை, போலீஸ்காரனும் வரக்கூடாது. யமுனாவின் ரத்த ஓட்டம் சில வினாடிகள் ஸ்தம்பித்து விட்டு பின் இயக்கப்பட்டது. இன்ஸ்பெக்டர் பால் பாண்டியனின் வருகையும் லீலா கிருஷ்ணனின் விவகாரமும் மூளைப்பகுதியை பிராண்டி விட்டு வயிற்றை இம்சை செய்தன. சரியாய் 10 மணிக்கு இன்ஸ்பெக்டர் பால் பாண்டியன் பக்கத்து தெருவில் இருக்கும் பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்து விடுவார். வீட்டில் இருக்கும் அத்தனை பேரையும் ஏமாற்றி விட்டு என்னால் கோயிலுக்கு போய் பால் பாண்டியனை சந்திக்க முடியுமா? சரளா வேறு கோயிலுக்கு வந்து காத்திருப்பாள். தோளை யாரோ தொட்ட உணர்வு சுதாரிப்புக்கு வந்து நிமிர்ந்தால் சிவப்பிரகாசம் சின்ன புன்னகையோடு பக்கத்தில் நின்றிருந்தார். ஓனது போகட்டும், நீ சந்தோஷமான நாள். எனக்கு பேரனோ பேத்தியோ கொடுக்க இன்றைக்கி நீ அச்சாரம் போட்ட நாள். உன் மனசு கஷ்டப்படும்படியாக நான் பேசியிருக்க கூடாது. பேசிட்டேன். அதெல்லாம் நீ மனசில் வச்சுக்காமல் சந்தோஷமாக இருக்கணும். எல்லாருக்கும் ஸ்வீட் எடுத்து கொடுமா. முதல்ல எனக்கு. கண்ணீர் சுரப்பிகள் சற்றென்று பெடுத்துக்கொள்ள யமுனாவின் கண்களில் வெள்ளப்பிரவாகம். மாமா, நான் தப்பு பண்ணியிருந்தேன், என்னை மன்னிச்சுக்கோங்க. நீ எந்த தப்பும் பண்ணலை. உனக்கு மோசமான முறமாப்பிள்ளை ஒருத்தன் இருக்கிறத உன் புருஷங்கிட்ட சொல்லியிருக்கேன். நீ அதை மறைச்சிருந்தா தான் தப்பு. இப்போ திலகவதியின் கை யமுனாவின் தோளை இதமாய் பற்றியது. நீ இந்த வீட்டுக்கு மருமக வெள்ளிக்கிழமையாகுமா? அதுவும் வாசலில் நின்று அழுகக்கூடாதுமா. உன்னோட மாமா கோபந்தான், உனக்கு தெரியுமே. வீட்டில் யாரும் விளையாட்டுக்கு கூட போய் பேசக்கூடாது. நரசிம்மமூர்த்தி அவதாரம் வந்துடுவார். அவருக்கு எல்லாமே ஒழுங்காக இருக்கணும், அவ்வளோதான். முதல்ல அவருக்கு ஸ்வீட் கொடுமா. யமுனா கண்ணீரை உள்வாங்கி கொண்டு அந்த இனிப்பு பாக்கெட்டை பிரித்தாள். அறையின் உள்ளே இருந்து வெளிப்பட்ட தயானந்தை பார்த்து நிலை குலைந்த வருண் மிரட்சியாய் பின்வாங்கி சுவரில் தட்டென்று முட்டிக்கொண்டு நின்றான். சார்
சுவாசிக்க திணறிய வருணை நோக்கி உதட்டில் ஒட்ட வைத்து கொண்ட ஒரு புன்னகையுடன் தயானந்த் நெருங்கினார். என வருண், அப்படியே திகைச்சு போய் நின்றுட்டேன். இந்த இடத்துல நீ என்னை எதிர்பார்க்கல இல்லையா? ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், இது என்னோட இடம் தான். ஷீ இஸ் மை பர்சனல் செக்ரட்டரி. நேம் பர்வதா, நாட் பர்வத ராஜகுமாரி. அது உனக்காக வச்சுக்கிட்ட பேர். வருண் சற்றே மிரட்சியிலிருந்து விடுபட்டவனாக தயானந்த் ஏறிட்டார். எதுக்காக சார் இந்த நாடகம்? எதுக்காக இருக்குன்னு நீ நினைக்கிற? நான் ஒரு ஜெயில் ரிட்டர்ன்டு கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் இன்னும் என்கிட்ட இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கீங்க. கரெக்ட். நான் அப்படிப்பட்டவன் கிடையாது சார். பம்பாய் ஜெயிலில் நீ 2 வருஷம் கம்பி எண்ணிட்டு இருந்தது உண்மைதானே? உண்மைதான். எதுக்காக அந்த 2 வருஷம் ஜெயில் வாழ்க்கைன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? வருண் உதட்டை கடித்தபடி 5 வினாடிகள் மௌனமாக இருந்துவிட்டு மெல்லிய குரலில் சொன்னான். தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் ஒரு கொலையை பண்ண வேண்டியதாச்சு. யாரை? மாட்டுங்கா ஏரியாவில் ரவுடித்தனம் பண்ணி கொண்டிருந்த ஒரு தாதாவை. உனக்கு அவனுக்கு என்ன தகராறு? பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் ஏதாவது தகராறா? கொலை செய்கிறதுக்கு 10 நிமிஷம் முன்பு வர அவ யாருன்னு எனக்கு தெரியாது. மாட்டுங்கால ஒரு வீட்டு மாடி போர்ஷனில் ரூம் எடுத்து தங்கியிருந்தேன். அந்த வீட்டு ஓனர் ஒரு மார்வாடி. அவருக்கு ஒரு அழகான பொண்ணு. ஒரு நாள் மத்தியான நேரம் நான் ரூமில் படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தேன். திடீர்னு கீழே ஏதோ சத்தம் கெட்டுது. மார்வாடி மராட்டி பாஷையில் யாரையோ திட்டிகிட்டு இருந்தார். நான் கீழே இறங்கி போகிறேன். தாதா ஒருத்தன் கை நிறைய ரூபாய் நோட்டுகளை வச்சுட்டு மார்வாடிக்கிட்ட பேசிகிட்டு இருந்தான். என்னை பார்த்ததும் மார்வாடி, பாருங்க தம்பி, இந்த அநியாயத்தை 1 மணி நேரத்துக்கு உன் பொண்ணை என் கூட வெளியே அனுப்பி இந்த பணத்தை வாங்கிக்கன்னு சொல்கிறான். பொண்ணை அனுப்பாட்டி 2 பேரையும் கொண்டுடுவானா. இந்த அட்டுழையத்தை நீங்களே தட்டிக்கழுங்க தம்பின்னு சொன்னார். நான் அந்த தாதா கிட்டே போய் நல்லத்தனமாக பேசி வெளியே அனுப்ப பார்த்தேன். அவன் கேட்கல. பணம் வேணும்னா அதிகமாக தரேன், பொண்ணை அனுப்புன்னு மிரட்டி கலாட்டா பண்ணான். ஒரு கட்டத்தில் கத்தியை காட்டிக்கிட்டே பெண்ணை கடத்த முயற்சி பண்ணான். இனிமேல் பொறுமையாக இருந்து பிரயோஜனம் இல்லைன்னு என் மனசுக்கு பட்டது. பக்கத்தில் இருந்து ஸ்டீல் நாற்காலில் மடக்கி வினாடிக்கும் குறைவான நேரத்தில் தாதா தலையில் ஓங்கி ஒரு போடு போட்டேன். ஒரே அடி தான். மயக்கமாக கீழே விழுந்தவன் போலீஸ் வந்து பார்க்கும்போது பணம். என்னை அந்த கேஸ்லேருந்து காப்பாற்ற மார்வாடி எவ்வளோ முயற்சி பண்ணார், முடியல. 2 வருஷம் தண்டனை கிடச்சிது. தயானந்த் சிரித்தார். அதில் 6 மாதத்தில் நன்னடத்தையாக குறைச்சிட்டாங்க போல். 2 வருஷம் முடியறதுக்குள்ளே நீ வந்துட்ட. சார், இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்குறியா? இப்போ எனக்கு பர்சனல் செக்ரட்டரியாக இருக்கிற பர்வதா மும்பை சேர்ந்த தமிழ் பொண்ணு. இங்கே வேலைக்கு வர்றதுக்கு முன்பு மும்பை மாட்டுங்கால் இருந்தால் நீ தாதாவை கொலை பண்ண போது உன்னோட ஃபோட்டோ வராத பத்திரிகையே மும்பையில் கிடையாதாமே. நீ இன்றைக்கி இன்டர்வியூ ஹாலுக்கு நுழைந்த போதே உன்னை பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொல்லிட்ட பர்வதா. நான் ஒரு கொலையை பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போனவன்னு தெரிஞ்ச பின்னாடி எனக்கு ஏன் வேலை போட்டு கொடுத்தீங்க? அதுவும் செக்யூரிட்டியில் வாட்சர் வேலை. அகில இந்திய அளவில் துப்பாக்கி சுடும் போட்டியில் உனக்கு 2வது இடம். அந்த ஒரு தகுதிக்காகவே கம்பெனி போட்டு கொடுத்த வேலை இது. என்னை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட இருக்கிற சிறப்பான தகுதி நீ ஜெயிலுக்கு போயிட்டு வந்தது தான். இந்த தகுதிக்காக நான் பர்சனலாக உனக்கு ஒரு வேலை தரப்போகிறேன். அது என்ன வேலைன்னு என் வாயாலே நான் சொல்ல மாட்டேன். இப்போது நாம் ஒரு கேசட்டை டெக்கில் போட்டு பார்க்க போகிறோம். சரியாக 8 நிமிஷம் மட்டுமே ஓடக்கூடிய வீடியோ கேசட் அது. அந்த கேசட்டை பார்த்த பின்னாடி நீ பண்ண வேண்டிய வேலை என்னன்னு உனக்கே புரியும். வருணின் முகத்தில் இப்போது மினுமினுப்பாக வியர்வை தொண்டைக்குழி அவஸ்தையில் உள்வாங்கி பின் புடைத்து கிளம்பியது. சார், நீங்கள் பேசுகிறத பார்த்தா பயமாகவும் இருக்குது, குழப்பமாகவும் இருக்குது. அந்த பயம் குழப்பம் எல்லாம் இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு தான். அதுக்கப்புறம் நீயாவே ஒரு தெளிவான முடிவுக்கு வந்திருப்பேன். பர்வதா. சார், கேசட்டை டெக்கில் போட்டு தயார் நிலையில் வை. நாங்கள் பின்னாடியே வந்துட்டுருக்கோம். தொடரும்.